ஹலோ வெல்கம் கைஸ். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் எப்படியாவது ஒரு வீடியோ போட்டுன்னு சொல்லி தான் இந்த வீடியோக்கு நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னு இருக்கோம். ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் இருக்க ஒரே எதிரி அந்த லேசினஸ் தான். இன்னைக்கு என்னடா லேசினஸ்னால் நம்ம நார்மல் நாள்லேயே அப்படி இருப்போம். இது வேறு லீவ் நாளில் அதனால அந்த சோம்பேறித்தனம் இன்னும் அதிகமாகிடும். அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோ போடல. ஈவன் நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஆனால் நம்மளால் இவ்வளோ சீக்கிரம் வீடியோ போட முடியாது. எப்படியாவது நம்ம இந்த ஒரு வீடியோவை சொல்லி போட்டணும் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி தான் கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னு இருக்கேன். ஒரு லைக்காவது போட்டு பாருங்கப்பா ப்ளீஸ். லைக்கு போட்டு பாருங்கள். இப்போ எதுக்குடா கீழே வந்தீங்கன்னா அந்த வுட்டு பிளாக் எடுக்கலாம்னு சொல்லி உடச்சிட்டு இங்கே வந்து மெயின் பண்ணேன். அது நம்ம சேஃப்டி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அல்ட்ரா நோபாக இருந்திருக்கேன்னு. அதுக்குள்ளே ஒரு செஸ்ட் வந்துச்சு. என்ன செஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்கலாம் உள்ளே இருக்குதுன்னு. எப்படியாவது வேஸ்ட்டாக தான் தருவான். 2 கேரட்டு 2 பொட்டிட்டு இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடாது கைஸ். இதை வச்சுதான் நம்ம ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே பில்ட் பண்ணி போகிறோம். என்னடா சொல்கிறேன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு வேணும்ல, இதை வச்சு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். நம்ம கேட்ட விட்டு பே கொடுத்துட்டான். இது பார்த்தீங்கன்னா சஃபாரி இந்த இது பயமில் இருக்க ஒரு வுட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு செஸ்ட் வந்தது. ஒரு இது ஒரு சாப்ளிங் தண்டுன்னா அதுக்கு ஏதோ பூலாம் கண்ணா எதுக்கு பூட்டாரான்னு எனக்கும் தெரில. நம்ம ஒரு மாஃப் ஃபார்ம் கட்டிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது ரெடி பண்ணிடலாம். அந்த போன் மில்லு அதை ரெடி பண்ணி நம்ம நார்மல் கேஸில் கொடுத்தாலே நம்மளுக்கு பூவு அந்த சீடெலாம் கிடைக்கும். அதை வச்சு நமக்கு ஃபார்ம் பண்ணலாம். அந்த தைக்கோ எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அளவுக்கு அதில் உள்ளெல்லாம் போகுது. இதுவே லாஜிக் கொஞ்சம் இடிக்கும் மைண்ட் கிராஃப்டில். ஏன்னா ஒரு 4 சைட் ட்ராப் டோரை வச்சுட்டு உள்ளே வந்து தண்ணி வச்சோன்னா அது வந்து ட்ராப் டோரை தாண்டி போகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ராப் டோர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பிளாக்காக தான் ஆக்ட் பண்ணும். அதனால வந்து வாட்டர் வந்து இன்சைட்லேயே இருக்கும். நம்மளுக்கு பார்க்கும் போது ஆனால் வந்து அந்த மேலே வந்து கேப் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அது ஒரு ஃபுல் பிளாக்காக தான் ஆக்ட் பண்ணுது. அதனால தான் சரி வாங்க பேசாமல் நான் போய் செஸ்ட்டு உடைக்கலாம் ஃபஸ்ட்டு. சரி நெக்ஸ்ட்டு வந்து மைண்ட் பண்ணினே இருக்கும். என்ன கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஃபார்வர்டில் போட்டுடலாம். ஏன்னா வீடியோவோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு தாண்டி போகுது. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் முறையே சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் வந்து டைம் இதெல்லாம் ஃபாஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா கைஸ்? கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம போய் எங்கேயாவது கீழே வந்துடும். நம்ம இருக்கிற அந்த ஃபார்முக்கு பார்த்திங்கன்னா நிற்கிறதே பெருசு. அதான் கொஞ்சம் நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். இடத்த கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் தள்ளி மாவண்டவுக்கு தள்ளி போய் அடிக்க முடியும். இல்லைனா கீழே வந்து எல்லா லூட்டும் போக வேண்டியதான். அதுக்கு நம்ம அப்படியே பஸ்லலாம் பண்ண முடியாது கேஸ். இதுவே நான் எவ்வளோ கொஞ்சம் நேரமாக பேசினுக்கிறேன். என்ன டைலாக்டா அது அப்படின்னு சொல்லி எனக்கு புரியுதுங்க மைண்ட் வாய்ஸ். சரி விடுங்க. நம்ம இப்போ வந்து உள்ளே நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம உள்ளே எடுத்து வச்சிடலாம். இருங்க நம்ம டபுள் செஸ்ட்டாக வச்சோம்னா நமக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்கும். அதனால் எல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். பத்திரமாக பார்த்துக்கணும் கைஸ். இந்த க்ரீப்பர் பையன் திடீர்னு வந்து வெடிச்சிருவான். எங்கேண்டு ஸ்பான் ஆகி வருவானே தெரியாது. சைலண்ட்டாக வந்து தொப்புன்னு வச்சு விட்பான். அதுக்கு உள்ளே அத்தனையுமே கீழே போயிடும். மறுபடியும் நம்ம உடைக்க வேண்டியதான். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் இருந்துக்கணும் இந்த ஏரியாவை. நடக்குது நம்ம வந்து இந்த செஸ்ட்டுக்கெலாம் தனியாக ஒரு ஏரியாவை கட்டணும் கைஸ். இல்லை அந்த க்ரீப்பரை வந்து எல்லாத்தையும் வெடித்து தள்ளிட்டு இருக்கிற லூட்டெல்லாம் கீழே தள்ளி விட்டுருவான். அதுக்கு எதுவுமே கிடைக்காம நம்ம மேலேயே நின்று வேண்டிதான். சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு மைனிங் போயிடலாம். இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். அது பேஸ் நான் ரெடி பண்ண போது மட்டும் காமிக்கிறேன். டக்குனு இவன் வந்துட்டான். இவன் யாருன்னு தெரியல, புதுசாக இருக்கான். நான் இது வரைக்கும் பார்த்துட்டே இல்லை. யார் பண்ணி எங்கேருந்து வந்துருக்கு? இவன் வேறு இவ்வளோ பெருசாங்கிறான். ஒரே இடத்த இவனே பிடிச்சிக்கிறான். அப்படியே நைஸ் அடிக்க அந்த மாதிரி தள்ளி ஊற்றுறான். திடீர்னு கச்சிட போகிறான். நம்ம தள்ளனா எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். அடித்தாதான் பண்ணுவானோ. நான் முறைக்கிறான். நான் எதுவும் பண்ணல. மூக்கு பெருசாக இருக்குது பேச அவனுக்கு. பேச 6 கால் இருக்குது. நீ தள்ளுறா நான் உடச்சின்னு போகிறேன்டா. என்ன விட்றா. இவனை பாருங்க கைஸ். இருங்க அப்படியே நைஸ் தள்ளி விட்டுடலாம். கீழே போடா. பேச 6 கால் இருக்குது கைஸ். 6 கால் இருக்கும் கைஸ். அவங்க பேர் இருக்கு மேலே. என் பேர் என்னன்னு தெரியல. தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக இருக்கானா இப்படிலாம் இவனை பார்க்குறேனே. ஒரு வேளை இந்த மேப்பில் அந்த மாதிரி வரானா என்ன இதுவுனே தெரில. என்ன மேட்ச் என்னன்னே தெரியாமல் பேசினுக்கிறேன். அது ஒன்றும் இல்லை. செட்டிங்ஸில் கரெக்டாக ஏதாவது இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிறேன்.
கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வேர்ல்டில் நமக்கு பீட் பண்ணுறதான்னு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து எந்த ட்ராகனை வந்து போட்டு தள்ளணும், அதாவது கில் பண்ணணும், டெஃபீட் பண்ணணும், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. என்ன டெஃபீட் பண்ணணும், அதாவது டெஃபீட் பண்ணிட்டோன்னா நம்ம இந்த வேர்ல்டை கம்ப்ளீட் பண்ண மாதிரி. அது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ இல்லைனா அதுக்கப்புற வீடியோ. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ வந்து அவ்வளோ பெரிய பொருள் அதுக்கிட்ட இல்லை நம்மக்கிட்ட. இப்போட்டிக்கு நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிளாக் இதெல்லாம் தான் கிடைக்குது. பயங்கரமான ஆர்மர் இதெல்லாம் கிடைச்சா தான் நம்மளால் போய் அவங்க கூட சண்டை போட முடியும். சரி வாங்க நம்ம கொஞ்சம் பேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக காட்டலாம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிற பட்சத்தில் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா வியூஸ் பிடிக்காத வீடியோ போட்டு இப்போ நான் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வேறு ஏதாவது வீடியோ போடலாம், எனக்கு பிடிச்ச மாதிரியும் வியூஸ் பிடிச்ச மாதிரியும். ஆனால் வியூஸ் கேட்டாங்கன்னு சொல்லி தான் நான் இது போடுறேன். ஸோ ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இருந்தாலும், அப்போ தான் எனக்கு அந்த போடுறதுக்கு மோட்டிவேஷன் வரும். இல்லைனா மறுபடியும் அந்த லேசினஸ் வந்து தூங்கிடுவேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து கைஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதை மட்டும் பண்ண போகிறது கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெருசுனா ரொம்ப இல்லை, நம்ம பண்ண முடிகிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒரு பேஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்காது, ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு அல்ட்ரா நோபு பிளேயருக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பேஸ் மாதிரி பண்ண போகிறோம். புரியல, எனக்கும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாப் ஃபார்ம் கட்ட போகிறோம். இந்த மாப் ஃபார்மில் தான் நம்மளுக்கு தேவையான நிறைய விதமான பொருள்களும் கிடைக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம தேவையில்லாமல் போய் வேஸ்ட்டாக போய் கிரைண்ட் பண்ணி மாப் அடித்து கஷ்டப்பட்டுலாம் போயிடுவோம்னா ஒரு மாப் ஃபார்ம் கட்டி விட்டோன்னா மாப்புக்கு நம்ம கண் முன்னாடி இருக்கும், டக்குன்னு நச்சு காலி பண்ணுமா எக்ஸ்பெக்ட் கச்சிக்கினே இருக்கும். அதுதான் என்னோடய செகண்ட் கோலாக இருக்குது. ஃபஸ்ட்டு கோல் பார்த்திங்கன்னா ஒரு பேஸை கற்றுறோம். செகண்ட் கோல் பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு மாப் கற்றுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ட்ராகனை பீட் பண்ணலாம், அதுவும் ஆர்மர் வச்சுருக்க போகிறோம்னா. நமக்கு இருக்கிற பிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேஸ் இந்த மாதிரி ரவுண்டாக ரெடி பண்ணலாம் சொல்லி பண்ணேன். அதுக்கு எதுக்கு பண்ணேன்னு எனக்கும் தெரியல. எதுக்குலாம் நம்ம இப்போ தட் பர்க்கை வச்சு வேஸ்ட் பண்ணின்னு இருப்போம் அந்த இடத்த அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் தோணுச்சு. அது அவ்வளோதான், எதுக்கு மாதிரி பண்ண முடியாது கேஸ். அங்கே ஏதாவது ஸ்பான் ஆகும், நம்மளை போட்டு தரத்துக்கு வரப்போகுது எனக்கு தெரிஞ்சால் தான் நடக்க போகுது. அதாவது இந்த கோழி வர இருக்குது கைஸ். கோழி நம்ம வந்து 3 கோழி அந்த மாதிரி மாட்டிக்கினே இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஒரு பிளாக் போட்டு அடிச்சிடலாம் கைஸ், அப்போ தான் நல்லது. இப்போ பாருங்க சீடு இப்போ பார்த்தோன்னே சாப்பிட்றதுக்கு வராராம். நான் சீட் தண்டா தானே தர மாட்டேன். வெயிட் பண்ணு நம்ம தந்துடலாம் மாட்டேன் ஸ்பீடெல்லாம். இருங்க ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் சுட்டி இந்தமாதிரி கட்டிடலாம். அப்போ தான் அது உள்ளே வந்துச்சு, நம்ம இருந்து வெளியே வர முடியாது மாதிரி 2 பிளாக் கட்டணும் கைஸ் மேலேயும். என்னடா இது பிளாக் கம்மியாகுது. அதுக்கு பிளாக்கு பட்டல நம்மகிட்ட. அதுக்கடுத்து நீங்கள் வந்து இங்கே மெயின் பண்ணலாம் அந்த பிளாக்கு. தட் பிளாக்லாம் எடுத்து அதை ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணி வச்சிடலாம். சுற்றி ஒரு இடத்த இது பண்ணி உள்ளே அடைச்சிடலாம். இல்லைன்னா அது வந்து இங்கே கீழே விழுந்துட போகுது. காணோம், பின்னாடி இருக்குது கைஸ். நான் ஒரு செகண்ட் வந்து பயந்துட்டேன், பின்னாடி தான் இருக்குது. இல்லைன்னா இதுக்கு நம்ம சோறு எங்கே போகிறது. இந்த இது நான்வெஜ்னால் நம்ம தான் வெஜ்ஜினும் நான்வெஜ் ரைட் அப்படின்னு சொல்லலாம். என்ன இது மேலே மேலே வரக்கூடாது, கீழே போகணும். கீழே விழு கைஸ். பாருங்க போக மாட்டேங்குது கைஸ். இது ஃப்ளவர் இதெல்லாம் வாங்காது இல்லை. அவ்வளோ கைஸ். இப்படியும் அந்த கோழியை உள்ளே தள்ளியாச்சு கைஸ். இந்த ஒரு கோழியை தள்ளுறதுக்கு நான் அவ்வளோ பாடுபட்டேன் கைஸ். ஒரு சைடு போய் தள்ளுறேன். அது வரைக்கும் கீழே விழுந்துட போடுதுன்னு பயமாக இருக்குது கைஸ். இல்லைன்னா நான் தள்ளி இங்கே கீழே கூட தள்ளி விட்ருவேன், பிரச்சனையே இல்லை. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு போய் இது பண்ணலாம், மெயின் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம எந்த டூல்ஸும் செய்யாமல் இது பண்ணியிருக்கோம், மெயின் பண்ணியிருக்கோம் கையிலேயே. இதெல்லாம் சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கணும் கைஸ், பொக்கிஷம் மாதிரி. அது எது சோறு பாஞ்சமாயிர போகுது கைஸ். இவ்வளோ நாளாக நம்ம இருக்குமே, நமக்கு இன்னும் பசிக்கவே இல்லை கைஸ். ஏன்னு தெரியல, ஒருவேளை இந்த வேர்ல்டில் பசிக்காது அப்படின்னா எதுக்கு அந்த பொட்டேட்டோலாம் நம்ம தேவையில்லையே. அவங்க மைண்ட் பண்ணினே இருக்கலாம். டக்குன்னு ஏதாவது புதுசாக கிடைக்குதுன்னு சொல்லி போட்டலாம். புதுசாக ஏதாவது கிடைச்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும். செஸ்ட்டு ஒன்று வந்துக்குது, அப்படியே மைண்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். அப்படியே கையோடு வந்துடும்.
இன்னமும் ஐஸ் பாக்கு நம்ம தந்துருக்கான். இந்த வாட்டர் பக்கெட்டு அந்த இது ஐஸ் பேக்கு ஐஸும் இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, அந்த வாட்டர் பக்கெட்டை வச்சு நம்ம வந்து காபல் ஸ்டோன் ஜெனரேட்டர் பண்ணலாம். அந்த ஐஸை வச்சு வாட்டர் ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று கடைச்சிட தூக்கி பெட்டியில் போட்டோமா, எல்லாம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா கீழே வந்து அவுட் ஆயிடுவோம், போயிடும். ஐயோ கைஸ், அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீடியோட டியூரேஷன் 10 மினிட்ஸை தாண்டி போயின்னு இருக்குது. அது நம்ம வீடியோ போட்டால் இவ்வளோ நேரம்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால சொல்லி நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டோடு சேர்த்து பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா தேர்ட் பார்ட்டு அந்த ரிவ்யூ போவோம். நீங்கள் ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் தான் இதெல்லாம் நடக்கும்ப்பா. லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேர் இது ரெண்டுத்தையும் பண்ணிடுங்க. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அது வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சரி, பாய் கைஸ், பை.